Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ்டர் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம தயிர் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். உளுந்து ஒரு கப் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 2 hours ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதை அரைச்சிட்டு அதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நான் அரைக்கும் போது உப்பெல்லாம் சேர்த்து அரைக்கலை, அதனால் நான் தனியாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 seconds பீட் பண்ணால் போதும் இதுக்கு. அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம சும்மா எடுத்து போடணும், அவ்வளோதான். இப்போ அதுக்குள்ளே நான் பாருங்கள் மோர் மாதிரி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக தயிர் போட்டு அது நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரை பண்ணதெல்லாம் நம்ம இதில் போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் சூடானோன்னா நான் ஜஸ்ட்டு சும்மா போண்டா மாதிரி தான் போடுறேன். வடை மாதிரி நடுவில் ஹோல் போட்டு போடலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தயிரில் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம சும்மா இந்த மாதிரியே போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பில் காட்ட போகிறேன். அதாவது தயிர் போட்டு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் கொஞ்சம் டிவைட் பண்ணி வச்சுப்பேன் நான் பொரிச்சதுலே. ஸோ எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், தயிரில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் நம்ம தயிரில் போட்டு அந்த நம்ம மோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். இது ஒன்றும் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வடை சூடாக இருக்குது. அதனால் மோர் நார்மலாக இருக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து எவ்வளோ நான் 2 பாத்திரம் 2 நான் டிவைட் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு இதில் நார்மலாக நான் தாளித்து கொட்டி அந்த மாதிரி தயிர் ஊற வைக்க போகிறேன். ஸோ நான் அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம சர்விங் டிஷ்ஷில் அரேஞ்ச் பண்ணிடலாம். தயிர் பாருங்கள், ஒரு 1/2 கிலோ தயிர் எடுத்திருக்கேன். இந்த அளவு வடைக்கு தயிர் நல்லா திக்கு தயிர். இது கொஞ்சோண்டு மோர் ஆட் பண்ணியிருப்பேன் இது கூட, அவ்வளோதான். இதில் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது நார்மலாக பண்ணுவோம் நம்ம எல்லார் வீட்லேயும். இது மாதிரி கொஞ்சம் மிளகாய் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இது சர்க்கரை 1 ஸ்பூன் போடுறேன். அது கூட உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தாளித்து கொட்டுவோம் பார்த்தீங்களா. நம்ம அந்த மாதிரி தாளித்து கொட்டுற மாதிரி ஒரு தயிர் வடை இருக்கும். ஒரு இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம், அப்புறமா உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதை நம்ம தயிரில் கொட்டிடலாம். தயிரில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடை, அதில் அப்படியே நீங்கள் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஊற்றிடணும். இது நல்லா ஊற தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 hours கிட்ட ஊற விட்டுட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட் 6 hours அப்புறம் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு மேலே நான் சும்மா கார்னிஷ் பண்ணுறேன், அது அவங்கவுங்களோட இஷ்டம், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே நான் லேசாக சீரக பவுடர், வறுத்து அரைச்ச சீரக பவுடர் போடுறேன். அப்புறமா கொஞ்சம் கேரட் திருவினது அது போடுறேன், கொத்தமல்லி போடுவேன், அவ்வளோதான். இது ஒரு டைப், இது ரொம்ப சிம்பிளான ஒரு டைப். இது அவ்வளோதான். இது மாதிரி இது எல்லாருமே பண்ணலாம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், எல்லாமே பண்ணலாம் இந்த டைப்பு. நெக்ஸ்ட்டு தான் நான் அதுக்கு இந்த ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி, சேவ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னொன்று அந்த டைப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கேன், ஒரு 350 ml தான். ஃபஸ்ட் டைப் பண்ணதுக்கு நிறைய தயிர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி, துருவின தேங்காய், கேரட் இதுலேயே போட்டுட்டேன்.
கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு சுகர் போட்டிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் சுகரும் போட்டிருக்கேன், சால்ட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் மோரும் போட்டேன். மோர் வந்து திக்காக இருக்கும் இந்த மோர், அதனால தயிர் மாதிரியே இருக்கும் இங்கே மோர். ஸோ அதனால அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்வீட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் வடையை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் தனியாக கொஞ்சம் வைக்கிறேன். நான் இதே போல் நல்லா பிழிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா ஊற்றிடுங்க. ஃபுல்லாக வடையே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம ஊற்றணும். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல தயிர் வடை ரெண்டுமே சேர்ந்து வரணும். இதுக்கு மேலே வந்து நான் லேசாக சில்லி பவுடர் போடுறேன், தூவுறேன். அதுக்கப்புறமா சீரக பவுடர், வறுத்து அரைச்ச சீரக பவுடர், அதுக்கப்புறம் மேங்கோ பவுடர் இல்லைன்னா சாட் மசாலா நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறேன் நான். அப்புறம் க்ரீன் சட்னி போடுறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அந்த க்ரீன் சட்னி. இதுக்கப்புறமா ஸ்வீட் சட்னியும் போடுவேன். ஸ்வீட் சட்னி நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் எப்பவுமே பார்த்துருப்பீங்க, நிறையா அந்த ரெசிபி இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் சட்னி போடுறேன் நான் இதுக்கு மேலே. அப்புறம் இந்த சேவுடைய ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது, அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி இதையும் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஊற விட்டுருவேன். ஒரு 6 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற விட்டுருவேன். அப்போ எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப வடை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தயிர் நிறையா, இப்போ தயிர் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். அந்த ஒவ்வொரு வடைக்கும் அவ்வளோ தயிர் வந்து அவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி நம்ம ஒரு 6 hours கிட்ட விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு 3 hours இருந்தால் கூட போதுன்னா 3 hours எடுத்துடலாம். பட் நான் 6 hours கழித்து நான் எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஈவினிங் பார்ட்டினா நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு டிஷ்ஷாக இதை பண்ணி வச்சுருங்க. இப்போ ரொம்ப நல்லா ஊறி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 டைப்பாக நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஜஸ்ட் நம்மளோட டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்ம என்னென்னாலும் போட்டுக்கலாம் இல்லை. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஈஸி தான், எல்லாருமே பண்ணுறது தான் இது. இருந்தாலும் இது ஒரு டைப்பாக நான் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து ஸ்வீட் சட்னி அந்த க்ரீன் சட்னி நம்ம சேனலில் இருக்குது, சேவும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நான் வந்து 6 hours கழிச்சு எடுத்து சாப்பிட்றத காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ்.